mighty name of Jesus I pray. In the mighty name of Jesus I pray. In the mighty name of Jesus I pray. Name of Jesus heal Lord. கேக்குதா? இது கேக்குது, கேக்குது, நல்லா கேக்குது. வரும்போது ரெண்டுமே கேட்காது, சுத்தமாக கேட்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. I command in the name of Jesus. Holy Spirit, out. கேக்குதா? நல்லா கேக்குதா? ரெண்டுமே கேக்குதா? Praise the Lord. Thank you Jesus. Thank you. Jesus Christ. இந்த வாயிலே வர வார்த்தைகளாம் இனி பேசப்படட்டும். நாக்கையும் தொண்டையும் கொடுத்திருக்கிற பிசாசே இயேசுவின் நாமத்தினால கல்லெறிந்து ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus Christ. In the name of Jesus. Say Jesus. Hallelujah. Hallelujah. Jesus is Lord. Amen. Amen. Hallelujah. He is King. Amen. Hallelujah. Hallelujah. முட்டிலே போவா, முட்டிலே வருவா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நான் உடனே இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு. அவர் உடனே பாப்பாவை பிடிச்சி வச்சு, கால்களை பிடிச்சி வச்சு ப்ரேயர் பண்ணி, அதே இடத்துல எண்ணெயும் வாங்கி ப்ரேயர் பண்ணி, இதை டெய்லி வீட்டில் கொண்டு வச்சு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த உங்கள் பாப்பாவை நடக்க வைப்பார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 5 மாதம் ஆகலை, பாப்பா நல்லா நடக்க வைக்கிட்டா. பிடிச்சி நடக்க வைக்கிட்டவ இப்போ பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்கிட்டா. ஆனால் ஆண்டவர் அவர் மூலமா என் பாப்பாவுக்கு அற்புதத்தை செஞ்சாரு. கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். கடைசியாக சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் பகிர்ந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒய்ஃபுக்கு லாஸ்ட் டிசம்பர் மாதம் லிம்ப் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையில் எல்லோரும் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டரும் பாஸ்டிங் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்லையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது. இருக்கிற அந்த ஸ்கேன் அதில் கட்டி இருக்கிற படம் காட்டுகிறேன். இந்த இடது கையில் இருக்கிற ஸ்கேன் கட்டி இல்லாத படம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது. இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு நான் இதன் மூலமாக நான் அறிவிச்சுட்டேன். Heal Lord. I command heal in the name of Jesus Christ. For the deliverance, Lord.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 6வது மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 6வது மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எத்தனை பேருக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார்? நம்ம எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் இந்த மாதத்தில். இன்றும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, புதிய காரியத்தை செய்யும் தேவன். புதுசு அப்படின்னா என்ன? நியூ என்று சொல்லி அர்த்தம். புது வேலையை கர்த்தர் கொடுப்பார். இந்த மாதத்தில் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் போகிறவங்க இருக்கிறாங்க, 12th ஸ்டாண்டர்ட் போகிறவங்க, ஒரு புதிய வகுப்புக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் சிலருக்கு புதிய உயர்வை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். புது பலனை கொடுப்பார். புது கிருபை இருக்கிறது, புது அபிஷேகம் இருக்கிறது. ஆமாம், எல்லாம் புதுசு அப்படின்னா நியூ. புதிய காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பழையவைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. பழைய காரியங்களை எல்லாம் அவர் எடுத்து போடுகிறார். அந்த பழையவைகள் எதை குறிக்கிறது? பழைய சாபங்கள், பழைய தோல்விகள், பழைய சுவாபங்கள், பழைய கஷ்டங்கள், பழைய பாவ வாழ்க்கை, பழைய காரியம், பழைய வேலை. ஆமாம், பழைய காரியத்தை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர் எடுத்து போட வல்லமை உள்ளவராய் பழையவைகள் ஒளிந்து போகும். பழசு அப்படின்னா பழசில் துக்கம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். ஆனால் புதுசுக்கு நம்ம போகும் பொழுது, புதிய துவக்கம், புதிய ஆரம்பம், புதிய காரியத்துக்குள்ளார போகும் பொழுது ஒரு புது பலத்தோட நம்ம போடும். அதுதான் புதுசு. இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஒரு மனுஷனுக்கு அவர் புதிய காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சரி, கர்த்தர் இந்த மாதத்தில் புதிய காரியத்தை செய்ய வேதம் சொல்லுகிறது, நாம் பழைய காரியங்களை நினைக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற புதிய திட்டங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறாரு அப்படின்னா அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால வேதம் சொல்லுது, பழைய காரியத்தை நீ என்ன பண்ணாத, நினைக்காது. பழைய காரியத்தை நம்ம நிறைய நேரத்தில் நம்மளுடைய பழைய ஃபெயிலியர்ஸ், நம்மளுக்கு பழைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்ததோ அதையெல்லாம் நம்ம நினச்சி என்ன பண்ணுவோம்? வேதனைப்படுவோம், கவலைப்படுவோம், கஷ்டப்படுவோம். அந்த பழைய காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பழைய காரியங்களை நாம் நினைக்கக்கூடாதாம். இதை தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்ம எதை நினைக்கக்கூடாது? முந்தின வாழ்க்கை. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? பழைய காரியத்தை தான், பழைய ஃபெயிலியர்ஸ், பழைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிங்களோ, பழைய காரியத்தில், பழைய வாழ்க்கையில் நடந்த பயங்கள், இது எல்லாவற்றையும் அவன் எடுத்து காண்பிக்கிறவனாய் இருக்கிறான். பழைய வாழ்க்கையில் நீ இப்படி இருந்தியே, உன் பழைய வாழ்க்கை இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை உண்டு பண்ணுறது தான் பிசாசுடைய மகா பெரிய திட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு பழைய காரியங்களை சிந்தைக்குள்ளார கொண்டு வருகிற பழைய ஃபெயிலியர்ஸை, பழைய வஞ்சகங்கள், பழைய துரோகங்கள், அதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா நம்ம புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பழசை மறக்கணும்.
ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு விரோதமாக போராடி இருப்பான், உங்களை தூஷிச்சிருப்பான், உங்களை துக்கப்படுத்தியிருப்பான், இல்லை உங்களுடைய உறவினர்கள் வந்து உங்களுக்கு விரோதமாக எதையாகலும் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பழசு. அந்த பழசை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க வைக்கிறது தான் பிசாசுடைய நோக்கம். அதை நினைக்கும் பொழுது புதிய காரியம் நம்மளுக்கு வாய்க்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, புதிய காரியத்தை செய்கிறேன்ற வாக்குத்தத்தத்தை ஒரு மனுஷன் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ணணுமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுங்க, என்னோட இணைந்து சொல்லுங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தினவைகளை நான் நினைக்க மாட்டேன், முந்தின காரியங்களை நான் நினைக்க மாட்டேன். ஆமாம், முந்தின காரியத்தில் கவலை இருக்கலாம், வைராக்கியம் இருக்கலாம். பாரு, அவனை விட்டுற மாட்டேன், எனக்கு விரோதமாக நிற்கிறான், அவனை நான் சும்மா விட மாட்டேன். இதெல்லாம் முந்தின காரியம். வேதம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரா? யுத்தம் பண்ணுவார். சும்மா இருங்க, குவைட்டாக இருங்க. அப்போ முந்தின காரியத்தை மறந்துருங்க, முந்தினவைகளை நீங்கள் நினைக்காம இருங்க. ஆமாம், அதனால முந்தின பழைய தோல்வி, இருள், பாவம் பற்றி பிசாசு பேசுவோம், அதெல்லாம் அகற்றி போடுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, நான் புதிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வதற்கு நான் முந்தினவைகளை நினைக்காதபடிக்கு என் இருதயத்தை பலப்படுத்தும். முந்தின காரியத்தை எந்த மனுஷன் நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய கர்த்தர் எப்படியாப்பட்ட கர்த்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பாவத்தை அறிக்கை செய்து நம்ம விட்டு விடும் பொழுது அவர் நாம் செஞ்ச பாவங்களை அவர் மறந்துட்டு தான் நம்மள்கிட்ட வந்து நம்மளை அரவணைச்சி நடத்துகிற தேவன். அவர் மறந்தே போயிடுவாராம். முந்தின காரியங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மறந்து போயிடுவார். மறந்து போன பிறகு அவர் மறந்து போய் நம்ம அரவணைக்கிறவர். அப்போ அவருடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வரும் பொழுது பழைய காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் மறந்துடணும். நம்மளும் என்ன பண்ணணும்? மறக்கணும். அப்படியேப்பட்ட கிருபையை நம்ம கேட்கணும் தேவ பிள்ளைகளே. அப்படியேப்பட்ட கிருபையை நாம் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதும் இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஹல்லேலூயா. பின்னான காரியத்தை நம்ம இருதயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது தேவ பிள்ளைகளே. ஆமாம், அதை வைக்கக்கூடாது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? போராடுவான். அதை உங்களுடைய இருதயத்தில் வைக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். ஏன்னா நீங்கள் புதிய பலத்தை பெறக்கூடாது, புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாது. அதை தடை செய்வதற்கு அவன் வந்து பழைய காரியத்தை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டே இருப்பான். இதுதான் பிசாசுடைய திட்டம். இப்போது புதிய காரியத்தை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்கணும்னா ஒன்று தான் நம்ம செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, முந்தினவைகளை நம்ம மறக்கணும், முந்தினவைகளை நம்ம நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் அது பின்னானதாக இருக்குது, அது நம்மளை பின்ன தள்ளிவிடும், அது பின்னாடி உள்ள காரியம். பின்னானவைகளை மறந்து என்ன பண்ணுங்க? பின்னானவைகளை மறந்து போயிடுங்க. ஆமாம். அதனால் பின்னானவைகளை நம்ம மறந்தோன்னு வச்சுக்கிங்களேன், முன்னானவைகளை நாடுகிறவர்களாய் நாம் மாறுவோம் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. சரி, பழையவைகளை நாம் நினைக்கும் பொழுது தேவனுடைய திட்டம் நம் வாழ்க்கையிலே அது தடைப்படுகிறது. பாருங்க, லோத்துடைய குடும்பத்தில் இது நடந்தது. லோத்துடைய குடும்பத்துக்காக பரிந்து பேசக்கூடிய மனுஷன் ஆபிரகாமாய் இருந்தார். லோத்தின் குடும்பத்துக்காக அவர் ஜெபிக்கிற ஒரு
நபராக இருந்தார். பாருங்க, அவங்க ஒரு செழிப்பான தேசத்தை அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, செழிப்பான தேசம், நல்ல நல்ல தேசத்தை அவங்க சூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் சோதோம் கொமோரா. அந்த தேசம் அப்படி தான் நல்லா இருந்தது. நல்ல செல்வ செழிப்பு, பணம், எல்லாம் திருப்தியாக சாப்பிடக்கூடிய காரியங்கள் எல்லாமே அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதனால் அந்த செழிப்பான தேசத்துக்கு உள்ளார போயிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன இருந்தது? பாவம் இருந்தது. அங்கே வேசித்தன பாவம், ஓரின சேர்க்கை, சுய புணர்ச்சி, பாவமுள்ள மனிதர்கள், இப்படி பல பாவம் கொண்ட ஒரு தேசமாய் அது இருந்ததுனால தேவனுடைய பார்வைக்கு அது சரியாக இல்லை. பாருங்க, மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையாக இருக்கிறது எல்லாமே தேவனுடைய பார்வைக்கு செம்மையாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா செம்மையாக இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய பார்வை அது வித்தியாசமாய் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, அதனால அந்த தேசத்தை தேவாதி தேவன் அழிக்க திட்டமிட்டு இருக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் அந்த தேசத்திற்காக பரிந்து பேசின பிறகு 2 தேவ தூதர்களை கர்த்தராகிய தேவன் அந்த லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர் அனுப்புகிறார். ஆனால் லோத்துடைய மனைவிக்கு தான் மனசு கஷ்டம். ஐயோ, இந்த தேசத்தில் நான் ரொம்ப நல்லா இருந்துட்டேன், நான் வாழ்ந்துட்டேன், இந்த தேசத்தை விட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? பின்னானவைகளை சிந்திக்கிறவர்களாய் இருந்தார்கள். அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. பாருங்க, ஜீவனை அவர் கொடுக்குறாரு. ஜீவனை கொடுத்து நீ பின்னாடி மாத்திரம் திரும்பி பார்த்துறாத அப்படின்றாரு. பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஹல்லேலூயா. இதில் ஒரு நிறைய ரகசியம் இருக்குது. பின்னானவைகள், பின்னான பாவத்தை சில டைம் நம்ம பார்ப்போம். பழைய பாவ வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்ப்போம். பழைய சாபங்களை நம்ம நேசிக்கிறவர்களாக இருப்போம். பழைய காரியங்களை பார்க்கிறவர்களாக இருப்போம். பாருங்க, அதெல்லாம் விட்டுட்டு பழைய கவலையை பார்க்குறவங்களாக இருப்போம். பழைய வைராக்கியத்தை நம்ம இருதயத்தில் வைத்து கொண்டு இருக்கிறவர்களாக இருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு நீ ஓடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இனி இது என்னது? சோதோம், சோதோம், சோதோமை விட்டு நீ வெளியே போ, நீ பின்னிட்டு பாராதே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஆண்டவர் அந்த சோதோமில் அவங்க காத்திருப்பார் இல்லையா? ஆண்டவர் இந்த இடத்துலேருந்து அவங்கள வெளியே அழைச்சிட்டு போகிறாருன்னா நிச்சயமாக அவங்கள போஷிப்பார், நிச்சயமாக குடும்பமாக நடத்தியிருப்பார். நிச்சயமாக பழைய வாழ்க்கையை காட்டிலும் புதிய அபிஷேகத்தை கொடுத்து, புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, நல்ல செல்வ செழிப்பாக வச்சிருக்க ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கலாம். வெறுமையாக நம்ம அதிலேருந்து கொண்டு வந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய கண்களில் தயவு கிடைச்சது லோத்துக்கு, ஆமாம், லோத்தின் குடும்பத்துக்கு. ஆனால் லோத்தின் மனைவிக்கு பழைய காரியத்தை அவங்க பார்க்க விட முடியல. அவங்களால பின்னிட்டு பாராதேன்னு சொல்லி துரத்தி விட்டார். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஓடும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க பின்னாடி பார்க்காம ஓடி இருந்தா அவங்க வாழ்க்கையில் புதிய காரியம் நடந்திருக்கும். அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய புதிய திட்டங்கள் நடந்திருக்கும். ஆனால் இந்த அம்மா பின்னாடி பார்த்ததுனால குடும்பமும் சின்ன பின்னமாக போச்சு, பிள்ளைகளும் சின்ன பின்னமாய் போனார்கள். அந்த சந்ததியே தவறான சந்ததியாய் அது வெளிவர பிசாசு திட்டமிட்டு இருந்தான். பாருங்க, இன்னைக்கு ஒரு குடும்பமாய் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பழைய காரியத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் கூட என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23 25 வரையும் நம்ம வாசிக்கும் பொழுது, லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும்
பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். பாருங்க, அழித்து போட்டது மாத்திரம் இல்லை, என்ன நடக்குது, அழித்து போட்ட எல்லாம் அழிந்து போன பிறகு என்ன நடக்குது, எல்லாம் அழித்து போட்டார். இது எல்லாம் இவங்க ஓடிட்டு இருக்கும் பொழுது லோத்தின் மனைவி என்ன பண்ணுறாங்க, பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தோன்னே லோத்தின் மனைவி உப்புத்தூணா மாறிட்டாங்க. லோத்தின் மனைவி உப்புத்தூணா மாறிட்டாங்க. நின்ற இடத்துல அப்படியே நிற்கிற மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டார். அவ்வளோதான், அவங்க வாழ்க்கை போயிடுச்சு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் பழைய காரியத்தை நீங்கள் விட்டு வெளியே வாங்க. பழசை நீங்கள் பார்க்காதீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை இந்த மாதத்தில் செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் பழைய ஃபெயிலியர்ஸை நான் பார்க்க மாட்டேன், பழைய காரியங்களை நான் பார்க்க மாட்டேன். நான் இயேசுவை பார்க்கிறவனாய் நான் மாறப்போகிறேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் புதிய திட்டத்தை வைத்திருக்கிறார், புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரித்து கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் புதிய காரியத்தை செய்ய கர்த்தராகிய இயேசுக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்க வேண்டும். முதல்ல பழசை பார்க்காதீங்க, பின்னானவைகளை நாடாதீங்க, முன்னானவைகளை நாடுங்க. ஆமாம், இதெல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்க, அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது நம்ம புது சிருஷ்டியாய் நாம் இருப்போம். தேவ பிள்ளைகளை, புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள்ளாக இருங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்குள்ளாக, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நாம் நடக்கிறவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் புது சிருஷ்டியாயிருக்கிறோம், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போகணும்னா கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், அவருடைய வார்த்தைக்குள், அவருடைய கற்பனைக்குள் நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுது, பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிருமா. இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் பழசை முதல்ல சிந்திக்க மாட்டேன், பழைய காரியங்களை நான் எப்பொழுதும் என் இருதயத்தில் வைக்க மாட்டேன். ஆமாம், அது கவலையாக இருந்தாலும், என்னை தூஷித்து ஏதாவது ஒரு மனுஷன் தூஷித்து இருந்தாலும் அதை நான் என் இருதயத்தில் வைக்க மாட்டேன். ஆமாம், அதை நான் சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கணும். பாருங்கள், சில நேரத்தில் என்னை குறித்து சிலர் என்னை கேவலமாய் பேசின காரியங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக வரும் பொழுது நான் தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த காரியத்தெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன். ஒவ்வொரு காரியம் என்னை தூஷிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைகளும் உங்களுடைய சன்னிதானத்தில் வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது, வைத்து நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? சில நேரத்தில் சில வார்த்தைகள் எனக்கு கோபத்தை மூட்டுகிறது. ஆண்டவர் சொல்வார், நீ அமைதியாயிரு. பாருங்க, தேவனாகிய கர்த்தரை சிலுவை மரத்திலே அவரை அறையும் பொழுது அவரை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, நீ உண்மையான தேவகுமாரனா இருந்தால் அந்த சிலுவை மரத்திலேருந்து இறங்கிவானாங்க. உடனே அவர் வைராக்கியமாடே, உண்மையான தேவகுமாரன் தான் அப்படின்னு இறங்கி வந்தாரா? அவரை குட்டி கேட்டான், உன்னை குட்டுனது யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொன்னாரா? பதில் சொல்லவே இல்லை. காரி துப்புனான். அவரை எவ்வளோ கேவலமாய் அங்கே இருந்தவர்கள் பேசினார்கள், அவமானப்படுத்தினார்கள். சிலுவை மரத்திலே
அவர் சகித்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இதை தான் எனக்கு காண்பித்தார். நான் எதுவும் பேசினேனா, நான் இன்னும் அவர்களை தூஷித்தேனா? நான் அந்த சிலுவை மரத்திலே அவர்களை மன்னித்தேன் அல்லவா? நீ என்ன பண்ணு, அவர்களுடைய பெயரை சொல்லி உன்னை தீய வார்த்தைகளை வைத்து பேசினவர்களையெல்லாம் நீ மன்னித்து ஜெபி, அவர்களை வாழ்த்தி ஜெபி, அவர்களை ஆசீர்வதித்து ஜெபி. நான் அடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியத்தை அநேகர் பார்ப்பார்கள். உடனே நான் அந்த நேரத்தில் உபவாசம் இருந்து முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் ஒன்றே ஒன்று தான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தாவே, நான் உமக்குள்ளாய் இருப்பேன் என்றால் நான் புது சிருஷ்டியாய் இருப்பேனே. என்னுடைய பழைய காரியங்கள் எல்லாம் மறைந்து விடுமே. நான் உமக்குள்ளாய் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும். தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே நாமும் அப்படிதான் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, உமக்குள்ளாய் நிலைத்திருக்க தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே ராஜா, எனக்கு கிருபை தாங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய அபிஷேகத்தோடு அவர் அழைத்து செல்வார். நான் பழைய காரியங்களை, அந்த மனுஷர் பேசின தூஷண வார்த்தைகள், அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் வச்சு நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு புது பலத்தை ஆண்டவர் தருவார். அவ்வளோதான். அடுத்த கூட்டத்துக்கு போய் நான் நிற்கும் பொழுது பேய்கள் ஓடும். காரணம் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு அந்த கர்த்தருடைய வல்லமை, அந்த கர்த்தருடைய அபிஷேகம், அந்த கர்த்தருடைய கிருபை, புது அபிஷேகம், புது பலன், இதெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு இதை கொடுங்க. பாருங்க, யோசேப்பை குறித்து நம்ம வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, இந்த யோசேப்பு கர்த்தருக்குள் நிலைத்து இருந்ததால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆமாம், யோசேப்பை அவங்க சகோதரர்கள் குழியிலே தள்ளினார்கள். அவரை காசுக்காக விற்றார்கள். ஆமாம், காசுக்காக விற்றார்கள். எல்லா அவமானத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு வருகிறார். ஆனால் அவர் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தார். பழையவைகளை அவர் சிந்திக்கலை, அவர் முன்னானவைகளை நாடினார். அவருக்கு முன்னாடி ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அவருக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். பழசை பார்த்துக்கிட்டே இருந்தா யோசேப்பு விழுந்து போயிருப்பார். அவங்க அண்ணன்மார்களை தூஷிச்சுக்கிட்டே இருந்திருப்பார். தேவனால் கூட இருந்திருக்கவே முடியாது. பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2-4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எப்படி பாருங்க, கர்த்தர் அவனோட இருக்கிறார்னு சொல்லி எஜமான் பார்த்துக்கிட்டார். அவன் செய்கிற யோசேப்பு செஞ்ச காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணார் கர்த்தர். நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அவர் நம்மளோட கூட இருக்கணும். புதிய காரியம். யோசேப்பு இந்த நாளில் ஒரு காரியம் பண்ணியிருப்பார், அடுத்த நாள் யோசேப்பு செய்ய போகிற வேலையில் ஒரு புது அபிஷேகம், ஒரு புதிய காரியம், ஒரு புதிய திட்டம். அப்படியாக தன்னுடைய எஜமானுடைய வீட்டை அவர் நன்றாக பார்த்து கொண்டார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். யோசேப்பு இந்த காரியத்தை செய்யும் சொல்லும் பொழுது வாய்க்காத காரியமெல்லாம் யோசேப்புடைய கரத்திலிருந்து வாய்த்ததுனால அவருடைய எஜமான் பார்த்து கொண்டார், இந்த யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அவர் கண்டு கொண்டார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றி எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எல்லாவற்றையும் ஒப்புவித்தாராம். இதான்
யோசேப்போடு இருக்கிற அபிஷேகம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. முதல்ல பழசை நம்ம நினைக்கக்கூடாது. அடுத்தது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். சரி, யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் புதிய திட்டத்தை வச்சிருந்தார், புதிய ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார். ஆனால் பிசாசு பார்த்தான், ஆஹா இவனை குழியில் தள்ளணும், இவனை காசுக்காக விற்க வச்சோம், எப்படியாவது இவனை அடிமையாக ஆக்கிடலாம், அடிமை வாழ்க்கையிலே இவன் இருப்பான்னு நினச்சோம். ஆனால் இவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுனால, இவனோடு தேவன் கூட இருந்துட்டு இருக்கிறதுனால எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குது. சரி ஓகே, இவன் வாலிபனாச்சே, இவனை தள்ளிவிடலாம். பிசாசு எங்கே பூந்தான் தெரியுமா? போத்திபாருடைய மனைவியுடைய இருதயத்திற்குள்ளார பூந்தான். வேசித்தன ஆவி. ஆமாம், இன்னைக்கு நம்மளுடைய வளர்ச்சியை வீழ்த்துவதற்கு வலு சர்ப்பம் சில மனிதர்களுடைய இருதயத்தில் நுழைந்து நம்மளை பழைய காரியத்தில் விழ வைக்கிறதுக்கு அது என்ன வேணாலும் பண்ணும். அப்போ அப்படின்னு போன உடனே அவ அசுத்தமான பாவத்திற்கு யோசேப்பை கூப்பிடுறா. பாருங்க, யோசேப்பை சொல்கிறாரு, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அப்படின்னா கர்த்தர் அவருக்குள்ளார எவ்வளோ கர்த்தர் மேலே வைராக்கியமாக இருந்திருக்காரு, எவ்வளோ கர்த்தரை பிடிச்சிட்டு இருந்தார், எவ்வளோ உத்தமமாக இருந்திருக்கிறாரு. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் ஆண்டவர் வச்சிருக்கிறத ஆண்டவருக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் யோசேப்பு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. பிசாசை அனுமதிப்பார். சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சில பிசாசெல்லாம் மோதும் தான். சில காரியங்களை அவர் அனுமதித்து பார்ப்பார் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி. அந்த நேரத்தில் நாம் அமைதியாக இருக்கணும். ஒன்று, நாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஓடிடணும். ஹல்லேலூயா. என்ன யோசேப்பு பண்ணார்? தன்னுடைய வஸ்திரத்தையும் விட்டு விட்டு ஓடினார். அவள் பார்த்தா தன்னுடைய புருஷன் வரும்பொழுது யோசேப்பை பற்றி தவறாய் சொல்லிவிட்டார். யோசேப்பை பிடித்து சிறைச்சாலையில் போட்டாங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா அது நடந்தது? யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தருக்குள் இருந்ததுனால கர்த்தர் புதிய காரியத்தை செய்யணுன்றதுக்காக ஒரு சிறைச்சாலையில் போட வைத்தார். ஏன்னா சிறைச்சாலைக்கு அடுத்தது தான் சிங்காசனம் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, சிறைச்சாலையில் போட்ட பிறகு அப்பையும் கர்த்தருக்குள் இருந்தார். சிறையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தாராம். ஆதியாகமம் 39:21 சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அதுதான் கிருபை. அந்த கிருபை ஆண்டவர் யோசேப்பிற்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேலே கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி என்ன பண்ணாராம்? செய்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த தயவு நம்மளுக்கு வேண்டும். ஆமாம், இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னோட கூட, நான் உங்களுக்குள்ளார நான் இருக்கணும், நான் உங்களுக்குள்ளார நிலைத்து இருக்கணும், நீர் என்னோடு கூட இரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தது. கர்த்தர் புதிய காரியத்தை செய்தார். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை தூக்கிட்டு போய் எங்கே உட்கார வச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். இதுதான் புதிய காரியம். இதுதான் புதிய காரியம். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். உங்களுக்கு ஒரு புதிய காரியம் இருக்கிறது, ஒரு புதிய திட்டம் இருக்கிறது, ஒரு புதிய மேன்மை இருக்கிறது, ஒரு புதிய பலன் இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் இந்த மாதத்தில் அதை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆமாம், நீங்கள் சிறை போல வாழ்க்கையில் இருந்தாலும் அங்கே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், முதலாவது நம்ம பார்த்தோம், புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யணும்னா நம்ம என்ன பார்த்தோம்? முதலாவது பழைய காரியங்களை நம்ம நினைக்கக்கூடாது. இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம
கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். மூன்றாவது புதிய காரியம் நமக்கு கர்த்தர் செய்யும்போது, ஒன்றுமில்லாத வனாந்தரத்திலே தண்ணீர் உண்டாகும், வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். புதிய காரியத்தை செய்யும் பொழுது வனாந்தரமான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். வனாந்தரம்னா அது ஒரு மகா பெரிய வறட்சியான ஒரு சூழ்நிலை. இந்த வனாந்தரத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு அதில் ஒரு வழியை திறப்பார். இது செய்யவே முடியாது, இது வாய்க்கவே வாய்க்காது அப்படின்னு இருக்கிற வனாந்தரத்தில் ஒரு வழி உண்டாகும். ஆமாம், இன்னைக்கு வனாந்தரத்தில் உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குவது மாத்திரமல்ல, அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலுசர்ப்பமும் கோட்டாங்குஞ்சுங்களும் என்னை கனம் பண்ணும். ஆமாம், காட்டு மிருகம், வலுசர்ப்பம், கோட்டாங்குஞ்சுனா பாவியான மனுஷன் மீது இரக்கம் வைத்து சேர்த்து கொள்ளும் பொழுது, அவனுடைய குணாதிசயம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை கனம் பண்ணக்கூடியவர்களாய் இருப்பார்கள். தேவ பிள்ளைகளே, புதிய காரியத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய எகிப்தை விட்டு அழைத்து செல்லும் பொழுது, வழி இல்லாமல் செங்கடல் அங்கே தடுத்த பொழுது கர்த்தர் அங்கே என்ன பண்ணார்? வழியை திறந்து கொடுத்தார். பழைய காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். பழைய எகிப்து, பழைய அடிமைத்தனம், அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு தடை ஒன்று இருந்தது. செங்கடல் தான் தடையாக இருந்தது. ஆனால் அந்த செங்கடலில் கர்த்தர் வழியை உண்டாக்குனார். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21 22 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எது தடையாய் இருந்ததோ அது மதிலாக கர்த்தர் மாத்திட்டார். பாருங்க, அவர்கள் சந்தோஷமாய் புதிய கானானை பார்ப்பதற்காக பழைய காரியத்தை விட்டு அவர்களை கர்த்தர் வழி நடத்தி செல்லுகிறார். புதிய காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வார். அதனால கர்த்தர் கடைசியாக சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10 13 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். புதிய காரியத்தை நோக்கி நீங்க போறீங்க பாருங்க. கர்த்தர் புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறார் பாருங்க. நீங்க பயப்படாதீங்க, பழைய காரியத்தை நினைக்காதீங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ள தெய்வம். எல்லா கண்களை மூடி பழசெல்லாம் மறந்துடுங்க. பழைய துக்கம், பழைய கவலை, பழைய கஷ்டம், பழைய வைராக்கியம், பழைய பயம் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட்டு பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. கர்த்தருக்குள் நிலைத்திருங்க.
பயப்படாதீங்க, உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. எரிச்சலா இருக்கிற உங்க மேல எரிச்சலா இருக்கிறவன்லாம் வெக்கப்பட்டு போயிடுவான். உங்களுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யும் பொழுது எரிச்சலா இருக்கிறவன் வெக்கப்பட்டு லட்சை அடைவான். அவனுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாய் போவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். யாருக்கு தெரியுமா? புதிய காரியத்தை பற்றி கொண்டு பழைய காரியத்தை ஒதுக்கி மௌனமாய் தேவனுடைய சன்னிதானத்திலே அமருகிற உன்னை அவர் பலப்படுத்தி உனக்குத்தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போறார். இந்த மாதத்துல கர்த்தர் செய்ய போறார். கடந்த மாதம் எல்லாம் கண்மணி போல காத்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்தி இந்த மாதத்தில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. இயேசுவே, இந்த மாதத்திலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் ஆண்டவரே ராஜா 19ஆம் வசனத்தின்படி புதிய காரியத்தை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு நீ செய்வீராக. எத்தனையோ முறை புதிய காரியத்துக்கு நேராய் நடத்தும் பொழுது பழைய முன்னானவைகளை பிசாசு, அதாவது பின்னானவைகளை பிசாசு உங்களுடைய இருதயத்தில் வைக்க நினைக்கிறான். பழைய காரியத்தை, துர்நாற்றத்தை, ஊசி போனதை பார்க்க வைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில புதிய திட்டம் வச்சிருக்க, அதெல்லாம் பார்க்காத. எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்த பழைய வாழ்க்கை என்ன இனி நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க புதிய திட்டம் வச்சிருக்கீங்க, அந்த புதிய திட்டத்தை நீங்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில நீங்க செய்வீங்கப்பா. நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ராஜா. நீங்க எங்க வாழ்க்கையில செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி எல்லா வாய்களை திறந்து ஜெபிப்போமா? வாய்களை திறந்து, இயேசுவே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா, மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, நீர் இறங்கி கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வீராக. இந்த மாதத்திலே ஆண்டவரே, இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் புதிய காரியத்தை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே புதிய காரியத்தை நீ செய்வீராக. நீ செய்கிற தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ராஜா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே ராஜா. கோடான கோடி நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசுவே உமக்கு கோடான கோடி நன்றி. நல்லவரே உமக்கு கோடான கோடி நன்றி. வல்லவரே உமக்கு கோடான கோடி நன்றி. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. பழைய காரியத்தை எல்லாம் ஒதுக்கி போடுங்க. கர்த்தர் புது அபிஷேகத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்குள்ளாக நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி சொல்லுங்க. புது கிருபையை கேளுங்க, புது அபிஷேகத்தை கேளுங்க, புது பலத்தை கேளுங்க, புது நன்மையை கேளுங்க. ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தேவைகளை சந்தியும், பண தேவைகளை சந்தியும், பொருளாதார தேவைகளை சந்தியும். ஒவ்வொருத்தவங்களும் செய்யற வேலையை நீங்க ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் கூட இருந்து தாங்கட்டும் ராஜா. வேலைகளை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், வாசல்களை திறந்து கொடும். ஆவியானவருடைய தேவ பலன் ஒவ்வொருவரோடு கூட இருந்து தாங்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. கிருபையின் கரம் கூட இருந்து தாங்கி பலப்படுத்தட்டும் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வீராக. யார் யார் வேலை இல்லாமல் இந்த மாதத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு புதிய வேலையை கொடும். திருமணம் நன்றாக நடக்க வேண்டும், நல்ல ஒரு மணமகன் மகள் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த காரியத்தை நீ செய்து கொடும். குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு தடைகளை உடைத்து கர்ப்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி புதிய காரியத்தை செய்யும். குழந்தை பாக்கியத்தை கொடும் ஆண்டவரே ராஜா. பிசினஸ்ல
முன்னேற்றம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடும். ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாபை கொடும். என் தேவன் இறங்கி கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இறங்கி கிரியை செய்வீராக. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. யார் யார் புதிய ஜெப ஆவிக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெப ஆவியை ஊற்றும். புதிய அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் மீது புதிய அபிஷேகத்தை ஊற்றும். புதிய பலத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் மீது புதிய பலத்தை ஊற்றும். எஸ் மாஸ்டர் லார்ட், எஸ் ஜீசஸ். Thank you Lord, thank you Jesus. உங்க வீட்டாரை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிங்க. உங்க கணவனை வாழ்த்துங்க, மனைவியை வாழ்த்துங்க, பிள்ளைகளை வாழ்த்துங்க. என்னுடைய மனைவியை நான் வாழ்த்துகிறேன், பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சபை விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறேன், முதியவர்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். வாலிபர்களை ஆசீர்வதிக்கிறேன், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். தேவ பலன் இறங்கி கிரியை செய்வதாக. ஆவியானவர் இறங்கி பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள பொற்பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதத்தில் ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதியும். மீதம் எடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எப்படி 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்தீரோ அது போல வேலையின் வழியாய் அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீங்க ஆசீர்வதித்து மீதம் எடுக்க கத்த கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். தேவன் இறங்கி கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவங்க அக்கௌண்ட்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. ஒரு செழிப்பை உண்டாக்குங்க. வறட்சிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், சத்துரு போராட்டம் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும். ஆவியானவர் இறங்குவீராக, ஆவியானவர் இறங்குவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் புதிய காரியத்தை நீர் இந்த மாதத்தில் செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யார் யார் கரத்தில் தண்ணீரை வைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த தண்ணீரை இயேசுவின் இரத்தமாய் அக்னியாய் மாற்றும். அதை பருகும் பொழுது எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் நீக்கப்படட்டும். கர்த்தர் இறங்கி பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் இறங்கி பெரிய காரியங்களை செய்யும். நீர் அப்படியே செய்ய போகிறதாவுக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே ராஜா. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. 10th +1 போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். +2 போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். காலேஜ் படிக்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் இந்த மாதத்தின் பண தேவைகளை சந்தியும், பொருளாதார தேவைகளை சந்தியும். கர்த்தர் இறங்கி கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை தனித்தனியா ஆசீர்வதியும். ஊழியத்தை ஆசீர்வதியும், பெருகுச்சி. கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இயேசுவின் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பசுத்தமாத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த 7 நாட்கள் ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெறுங்கள். குறிப்பாக இது ஒரு செயின் ப்ரேயர். நீங்கள் உங்களுக்கு எந்த நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அந்த நேரத்தை நீங்கள் குறிப்பிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜெப குறிப்போடு நீங்கள் அனுப்புங்க. அதையெல்லாம் நான் வைத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆலயத்திற்காக இந்த 1 மணி நேரம் ஜெபியுங்கள். நம்மளுக்கு நல்ல நிலத்தை கர்த்தர் கொடுக்கணும். அனுக்கிரகமாய் எல்லா காரியங்களும் செய்து முடித்து தரும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, எங்களோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless this month. இந்த மந்த்ல உங்களுக்கு நல்ல பேலன்ஸ், சுகம், நல்ல வேலை, உயர்வு எல்லாவற்றையும் கொடுத்து
நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.